எல்லா புகழும் இறைவனுக்கே. வெல்கம் டு மை சேனல் தோப்புத்துறை தோழி. இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி மேங்கோ கேண்டி ஸ்வீட்டுங்க. இது குழந்தைங்களுக்கு பிடித்தமான ஸ்வீட்டுங்க. வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்மளுக்கு தேவையான பொருட்களை பற்றி பார்த்துடலாங்க. மாம்பழம் 1/2 கிலோ எடுத்துருக்கேங்க. இதை சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெய் 1 டேபிள் ஸ்பூன், சுகர் 100 கிராம், ஏலக்காய் 3 எடுத்துருக்கேங்க. இதை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. சால்ட்டு தேவைக்கேற்ப. வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருந்த மேங்கோ ஸ்லைஸை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கங்க. இப்போ நம்ம அது கூட லைட்டாக டேஸ்ட்டுக்காக ஒரு பிஞ்ச் அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாங்க. இதை நம்ம இப்போ நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது பாருங்க. இதே மாதிரி இருக்கணுங்க. நம்ம இதை அப்படியே இந்த பவுலுக்கு மாற்றிக்கலாம். இது மாம்பழம் சீசனுங்கிறதுனால நம்ம இதை செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாங்க. இது ரொம்ப டேஸ்டியாகவும் சூப்பராகவும் இருக்குங்க. வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. பேன் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த மேங்கோ பல்ப்பை அதில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விடுங்க. பாருங்க, இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருந்த ஏலக்காய் பொடியை இதில் சேர்த்துக்கலாம். அது கூட நம்ம சுகரையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. நம்மளுக்கு நல்லா ஒரு திக்னஸாக வரணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இது கூட நம்ம எடுத்து வச்சிருந்த நெய்யை சேர்த்துக்கலாம். பாருங்க, சூப்பராக வந்துட்டு இருக்கு. இன்னும் நம்மளுக்கு திக்னஸாக வரணும். பாருங்க, இதே மாதிரி இருக்கணுங்க. அப்போதாங்க நம்மளுக்கு கரெக்டாக அந்த பதம் வந்திருக்குன்னு அர்த்தம். பாருங்க, சூப்பராக வந்திருக்கு. நம்ம இதை ஆற விட்டு இதே மாதிரி ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ ஒட்டாத அளவுக்கு இருக்கிறதுக்காக நம்ம லைட்டாக அந்த பிளேட் ஃபுல்லாக நெய் தடவிக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருந்த இந்த மேங்கோ பல்ப்பை அதில் சேர்த்துருங்க. எனக்கு கொஞ்சம் திக்னஸாக இருக்கணுங்கிறதுனால நான் எல்லாத்தையுமே அதிலேயே சேர்த்துடுறேங்க. நீங்கள் அந்த ஷீட்டு ரொம்ப நைஸாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை கூட பாதியாக டிவைட் பண்ணி இன்னொரு பிளேட்டில் கூட சேர்த்துக்கலாம். கரெக்டாக ஈவனாக எல்லாமே ஒரே மாதிரி இருக்க மாதிரி அதை செட் பண்ணிக்கோங்க. பாருங்க, இதே மாதிரி இருக்கணும். நல்ல வெயிலில் 3 நாளைக்கு காய வச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்க, 3 நாள் காய வச்சு எடுத்துருக்கேன். சூப்பராக வந்திருக்கு பாருங்க. நம்ம நெய் சேர்த்ததுனால நல்லா பளபளப்பாக இருக்குது. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. இதை நம்ம ஃபஸ்ட்டு அந்த ஓரத்தை கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு என்ன சைஸு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இது 90s கிட்ஸோட ஃபேவரட்டுங்க. பாருங்க, சூப்பராக வந்திருக்கு. அருமையாக இருக்குங்க. இதே மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நம்மளோட மேங்கோ கேண்டி ஸ்வீட். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.